Oh, so beautiful. ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀ ನಮ್ಮಮ್ಮಣಿ ನಮ್ಮಮ್ಮಣಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಕಿಲು ಕಿಲು ಎನ್ನುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮ್ಯಾಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕುತ ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಕಿಲು ಕಿಲು ಎನ್ನುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮ್ಯಾಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕುತ ಸಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೋ ಸಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೋ ಭಾಗ್ಯ ನಮ್ಮಮ್ಮ ಸೌಭಾಗ್ಯ ಕನಕವೃಷ್ಟಿ ಕರವು ತಬಾರೆ ಮನಕೋ ಮನಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ಕನಕವೃಷ್ಟಿ ಕರವು ತಬಾರೆ ಮನಕೋ ಮನಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಹೊಳೆಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜವು ಹೊಳೆಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯ ನಮ್ಮಮ್ಮ Nani ಸೌಭಾಗ್ಯ Saubhagya ಅತ್ತಿತ್ತೊಳಗತೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಅತಿತ್ತೊಳಗತೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೂ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮಣಿ ಸೌಭಾಗ್ಯ Saubhagya ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಂಕೈಲಾದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಹುತ ಬಾರೆ ಸಂಕೈಲಾದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಹುತ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಂಕಿತೆ ಪಂಕಜ ಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಪಟ್ಟದ ರಾಣಿ ಕುಂಕುಮಾಂಕಿತೆ ಪಂಕಜ ಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಪಟ್ಟದ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ನಮ್ಮಮ್ಮಣಿ Nani ಸೌಭಾಗ್ಯ Saubhagya ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ பியூட்டிஃபுல் ஜி. காமேஸ்வரி ஜி ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா பாடினாரு, முழுசா பாடினாரு. ரொம்ப கேட்கறதுக்கு அருமையா இருந்தது. டெக்கரேஷன்லாம் சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா தேங்க்யூ இருந்தது. சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரொம்ப நல்லா இருந்தது. रमा जी। जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். सत्त्वं सुखे सज्जयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तु तमः तमः प्रमाते सञ्जयत्युत என்னது சொல்ல सञ्जयत्युत माञ्चयो अव्यभिचारेण भक्तियोगेन सेवते स गुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते। जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜி. ரொம்ப அழகா இருந்தது. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्ण। So, நம்ம இப்ப 14வது அத்தியாயம். அதாவது 9 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ அதோட ரிவிஷன் பண்ணிக்கலாம்.
மூணாவதுலேருந்து 11 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். கரெக்ட், சாரி, 11 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். மூணாவதுலேருந்து 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகம் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா அது சேர்ந்து வருது கடைசி ரெண்டும் 12, 13, 14, 15, 14, 15 சேர்ந்தாப்புல வர மாதிரி இருக்கும். அதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஸோ யாராவது ரிவிஷன் பண்றீங்களா? நான் பண்ணணுமாம்மா? சுஜாதாஜி, வாட்ஸ் த பிளான்? சுபஸ்ரீ ஜி ரிவிஷன் பண்ணுவாங்க சார். ஓகே. अमयो निर्महद्ब्रह्म तस्मिन् गर्भं ददाम्यहं सम्भवः सर्वभूतानां ततो भवति भारत सर्वयोनिषु कौन्तेय मूर्तयः सम्भवन्ति याः तासां ब्रह्ममहद्योनिरहं बीजप्रदः पिता सत्त्वं रजस्तम इति गुणाः प्रकृतिसम्भवाः निबध्नन्ति महाबाहो देहे देहिनमव्ययम् तत्र सत्त्वन्निर्मलत्वात् प्रकाशकमनामयम् सुखसङ्गेन बध्नाति ज्ञानसङ्गेन चानघ रजोरागात्मकं विद्धि तृष्णासङ्गसमुद्भवम् तन्निबध्नाति कौन्तेय कर्मसङ्गेन देहिनम् तमस्त्वज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनां प्रमादालस्य निद्राभिस्तन्निबध्नाति भारत सत्त्वं सुखे संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तु तमः प्रमादे संजयत्युत रजस्तमश्चाभिभूय सत्त्वं भवति भारत रजः सत्त्वं तमश्चैव तमः सत्त्वं रजस्तथा सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत பியூட்டிஃபுல், சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா உச்சரிக்க, வாய்ஸ் கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் அலாட் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ பகவான் வந்து இந்த 3 குணங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இந்த பிரகிருதியிலிருந்து வருதுதான் இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் இந்த தேகத்தில் வசிக்கும் ஜீவாத்மாவை பிரகிருதியோடு இருக்கிற பொருட்களோடையும் இந்த தேகத்தையோடும் பிணைத்திருக்கிறது. அது எப்படி பிணைத்திருக்கிறதுங்கிறது முதல்ல சொல்றார். சத்துவம் வந்து சுகம் மற்றும் ஞானம், இந்த ஞானத்தினால் வரும் சுகமும் ஞானத்தினால் வர அகங்காரத்தையும் வச்சுட்டு தேகத்தோட பிணைக்கிறது. அப்புறம் ரஜஸ் ராகத்தினால ஆசைகள்னால் பண்ற கர்மங்கள்னால இந்த ஜீவாத்மாவை தேகத்தோட பிணைக்கிறது. அப்புறம் தமச குணம்ங்கிறது அதுக்கு பிணைக்கணும்னு தனியா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அதுக்குதான் அவ சங்கங்கிறது வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து சோம்பல், அலட்சியம், தூக்கம் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால அது வந்து தேகத்தோட பிணைத்திருக்கிறது. அது சர்வதேகினாம் அப்படிங்கிறார். அது மிருகங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, பட்சிகளுக்கும் சரி, எல்லாருக்குமே அது சமமானது. அப்புறம் பகவான் சொல்றார், இந்த 3 குணங்களும் தனக்குள்ளேயே அதுகளுக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும். எப்போவாது சத்தம் ஓங்கி இருக்கும், சில சமயம் ரஜச குணம் ஓங்கி இருக்கும், சில சமயம் தமச குணம் ஓங்கி இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்புறமா
எப்படி எந்த சமயத்துல எந்த மாதிரி ஒரு குணம் ஓங்கி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட குணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக 11வது ஸ்லோகத்துல சத்துவகுணத்தை பத்தி சொன்னார். 12வது ஸ்லோகத்துல ரஜசகுணம் பற்றி சொல்றார். லோப பிரவருத்திராரம்ப கர்மணா மஷமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷப. லோப பேராசை, பிரவருத்தி உள்ளுணர்வு, ஆரம்ப தொடங்கும் பொழுது, கர்மணாம் கர்மங்கள், அசமக கலக்கம், ஸ்பிருஹா ஆசைகள், ரஜஸ் ரஜசகுணம், ஏதானி இவை, ஜாயந்தே பிறக்கிறது, விவருத்தே ஆதிக்கம், பரதர்ஷப பரதர்களிலே ரொம்ப சிறந்த பரதனா இருக்கிறவர் அர்ஜுனன். அதுக்கு அர்ஜுனன் சொல்றபடி பேராசை உள்ளுணர்வுகளால் கர்மங்கள் தொடங்கும் பொழுது, கலக்கம் ஆசை இவை ரஜசகுணம் ஆதிக்கம் பொழுது பிறக்கின்றன அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். லோப பிரவருத்திராரம்ப, லோப பது லோ நெடில் எழுத்து, ப குரில் எழுத்து. லோப பிரவருத்தி, பிரவருத்தி இல்ல, பிரவருத்தி, விருத்தி ரெண்டு தான் இருக்கு. பிரவருத்தி ராரம்ப, ரா நெடில் எழுத்து, ரம்ப ரமிராகாத் கொடுத்து ரம்ப, கர்மணா கர்ம ரஃபாத் கொடுத்து கர்மணாமஷம, கர்மணாமஷம, மஷம எல்லாமே குறில் எழுத்து தனித்தனியா சொல்லணும். கர்மணாமஷமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே, ரஜஸ்யே ஜமில் ராகாத் கொடுத்து ரஜஸ்யேதானி, தா நடுல எழுத்து நீ ஷார்ட் ஆயிடும். ஜாயந்தே, ஜாயந்தே யமில் ராகாத் கொடுத்து ரஜஸ்யேதானி ஜாயந்தே, விவருத்தே, விவருத்தேல விவருத்தே விருமில் ராகாத் கொடுத்து விவருத்தே பரதர்ஷப. बालाजी जी जय श्री कृष्णा मैम. जय श्री कृष्ण. लोभ प्रवृत्तिरारम्भ कर्मणामसमस्पृहा रजस्येतानि जायन्ते विवृद्धे भरतर्षभ. Beautiful, wonderful, perfect. Jai Shri Krishna. லோப பேராசை இருக்கிறத விட பல மடங்கு நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. இருக்கிறது மட்டும் போராது, அதை தவிர அதை விட பல மடங்கா நம்ம கிட்ட வரணும் அப்படிங்கிறது வருதுதான் பேராசை. இப்ப நம்மள்ட்ட இருக்க செல்வம் பல மடங்கு ஆறுதுங்கிறதுல அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பேராசையோட அதுக்கு பல மடங்கு ஆகணும் அப்படிங்கிற குறுக்கு வழி எல்லாம் போய் பண்றது. எப்படியாவது அந்த இப்ப இருக்கிற 100 ரூபா 1000 ரூபாய் ஆயிடணும், ராத்திரியோட ராத்திரியா 1000 ரூபாய் ஆயிடணும், அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, அதான் லோபம். பிரவருத்திஹி, பிரவருத்தினா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஊக்கம். இந்த மாதிரி கர்மங்கள் பண்ணணுங்கிற ஊக்கமா வருது. அர்ஜு சொல்றோம், ஒரு அர்ஜு வருது அப்படிங்கிறோம், அதான் பிரவருத்தி. என்ன மாதிரி ஒரு பிரவருத்தி? இந்த மாதிரி கர்மங்கள் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. கர்மங்கள் பண்றது தப்பு இல்லை. ஆனா ராகமும் தேசத்தையும் இல்லாம கர்மங்கள் பண்ணணும். ஏன்னா எந்த மாதிரியான ஒரு எல்லா குணங்களையும் தாண்டி போன மகான்களா இருக்கட்டும், பகவத் பாதையை அடைஞ்ச பகவான்களா இருக்கட்டும், அவளும் கர்மங்கள் பண்ணிட்டேதான் இருப்பா. கர்மங்கள் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை.
ஆனா அது ஒரு ராகமும் துவேஷத்தையும் வச்சுட்டு இந்த கர்மங்கள் பண்றதுதான் தப்பு. அந்த ராகமும் துவேஷத்தும் பண்றதுக்காக ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு அர்ஜி வருது, இது பண்ணணுங்கிறது, அதுதான் இங்க பிரவிற்த்தி. ஆரம்ப கர்மணாம். எதெல்லாம் கர்மங்கள்லாம் இதான் இந்த மாதிரி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த லோபத்துக்கும் பண்றதுக்காக ஒரு ஆரம்பிக்கிறோமோ அதுதான் இங்க ஆரம்பம். ஒரு புது காரியம் ஆரம்பிக்கிறது. தமக்கு என்ன பண்ணணுமோ தன்னோட தர்மங்கள் பிரகாரம் என்ன பண்ணணுமோ அது பண்ணாம வேற ஏதாவது ஒரு புது காரியங்கள் ஆரம்பிக்கிறது. அது ஏன்னா அந்த பிரவൃத்தினால வர்றது. சோ இந்த மாதிரி ஆரம்பிக்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பகவான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. 12வது அத்தியாயத்துல கூட அனபேக்ஷுச்சிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः ஸ மே ப்ரியः சர்வாரம்ப பரித்யாகி அப்படிங்கிறார். ஆரம்பம் பண்ணாம இருக்கிறது, ஆரம்பத்தையே பரித்தியாகம் பண்றது, தொடக்க முயற்சியே தியாகம் பண்றது, அவர்தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்னு 12வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஆரம்பம் பண்றது அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு ஆரம்பம் பண்றதுன்னா இந்த மாதிரியான வேற மாதிரியான கர்மங்களை பண்ண ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஆரம்பம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு நிறுத்தவே முடியாது. ஏன்னா அந்த ஆரம்பம் சிறு ஒரு ஸ்டெப் அந்த ராங் டைரக்ஷன் எடுத்துன்னு போனா அந்த டைரக்ஷன்ல நம்மள அப்படியே இழுத்துட்டு போயிடும். நமக்குள்ள இருக்கிற இந்த ரஜசகுணம். அதனால ஆரம்பம் பண்ணக்கூடாது. இந்த ஆரம்பம் பண்ண வைக்கிறது இந்த ரஜசகுணம். அசமஹ, அசமஹனா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது. இது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிருத்தே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிறது. எந்த மாதிரியான நம்மளோட ஆசைகள் நிறைவேறாலையோ அதை எப்படியாவது நமக்கு கிடைக்க வைக்கணுமேங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அது அசமஹ. ஸ்பிருஹா, நமக்கு தேவையான இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடிண்டு அலையிறது ஸ்பிருஹா. ஏன்னா நமக்கு தேவையானது நமக்கு அதுக்கு பின்னாடி அலையிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. சாப்பாடு, உணவு, குடிக்கிறதுக்கு நீரு, இருக்கிறதுக்கு ஒரு இடம், இதுக்கெல்லாம் நம்ம தேடின்னு இருக்கிறதுக்குள்ள ஒண்ணும் தப்பே இல்லை. அதை தவிர தேடுறோம்ல, அதுதான் இங்க ஸ்பிருஹா. ரஜஸ்யே தானி ஜாயந்தே விவருத்த பரதர்ஷப. சோ ரஜச குணம் எப்பெல்லாம் ஓங்கி இருக்கோ அப்ப இதெல்லாம் பிறக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். இங்க பகவான் அர்ஜுனன் பரதர்ஷப அப்படிங்கிறார். பரத்த குலத்திலேயே சிறந்தவனா இருக்கிறவன். ஆனா அவருக்கு நிறைய ரஜச குணம் இருக்குங்கிறதுக்காக அந்த இடத்துல சுத்தி வேற காமிக்கிறார். பகவான் சொல்ற எப்பெல்லாம் நம்ம மனசுல இந்த லோபம் வருதோ, பேராசை வருதோ, இந்த மாதிரியான ஒரு கர்மங்கள் பண்ணறதுக்குன்னு ஒரு ஒரு உள்ளுக்குள்ளேன்னு ஒரு ஊக்கம் வருதோ, தனக்கு வேண்டாத ஒரு காரியம், நமக்கு தர்மங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்றதுக்கு அந்த கர்மங்களை தவிர வேற ஏதாவது ஒரு கர்மங்களை ஆரம்பம் பண்றதுக்கான ஒரு பிரவೃತ್ತಿ வருதோ, அசமா ஒரு ஒரு சஞ்சலம் வருதோ, அண்ட் இந்த மாதிரியான தேவையில்லாத பொருள்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பிருஹா, ஒரு ஆசை வருதோ, அப்பெல்லாம் புரிந்து கொள் உனக்கு ரஜச குணம் மேலோங்கி இருக்கு. ஆனா நம்ம பார்த்தோம்னா இந்த நம்மளோட நார்மலா இல்ல நம்ம வாழ்க்கையில இதுதான் மேலோங்கி இருக்கு. எப்பொழுதுமே நமக்கு தேவையானதை விட வேற ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணுங்கிறதுக்கு தான் நம்மளோட மனசு போகும். நம்மள்ட்ட எது இல்லையோ அதுக்கு எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நமக்கு இருந்துட்டு இருக்கும். வேற ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒண்ணு தோணும். சோ பகவான் சொல்ற இதெல்லாம் ரஜச குணத்தோட, அதாவது சராசரி மனிதன்கிறது முக்காவாசி சமயத்துல அவருக்கு ரஜச குணம் மேலோங்கி இருக்கும். சோ இந்த ஸ்லோகாவே
திருப்பி பார்த்தோம்னா முதல்ல ஸ்பிருஹா, தேவையில்லாத விஷயங்களுக்காக, நமக்கு தர்மங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக தேடின்னு இருக்கிறது ஸ்பிருஹா. ஒரு தங்க வளையல்னே வச்சுங்கோ, அதுக்காக தேடுறது வந்து ஸ்பிருஹா. நமக்கு என்ன தேவையான தங்க வளையல், ஆனா அது வேணும். சாப்பிடறதுக்கு உணவு இருந்து அதெல்லாம் கிடைச்சிருது, இனிமே என்ன அப்படின்னா தங்க வளையல் வேணும் அப்படின்னு தோணும். அது ஸ்பிருஹா. ஸ்பிருஹாலேருந்து திரும்பி வந்தோம்னா அப்ப அது நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னா அந்த தங்க வளையலையே நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கும். அதுவும் நம்ம ஆத்துல பக்கத்தாத்துல இருக்கிறவ வந்து அந்த தங்க வளையல காமிச்சிட்டா 2 வாட்டி காமிச்சிட்டா போறோம். அவள்கிட்ட இருக்கே, நம்மள்ட்ட இல்லையே 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 அப்படிங்கிற ஒரு அன்ரெஸ்ட், ஒரு கலகலப்பு எப்ப பார்த்தாலும் நமக்கு மனசுல ஓடிட்டும். அதான் அஷமாக. சோ ஸ்பிருஹால இருந்து இந்த அஷமா வந்துருது. அப்ப இந்த அஷமா வந்தோன்னு என்ன ஆகுது, ஏதாவது நம்ம பண்ணணும், அப்பதான் இந்த தங்க வளையல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்கதான் ஆரம்ப, கர்மணாம் ஆரம்ப. ஏன் அந்த கர்மண ஆரம்பம் பண்றோம்? ஏன்னா முதல்ல ஒரு ஆசை வந்து இந்த மாதிரி ஒரு தங்க வளையல் வேணும்னு, அந்த தங்க வளையல் கிடைக்கலையேன்னு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் வருது. அந்த சஞ்சலத்தை எப்படியாவது நமக்கு அந்த தங்க வளையல் நமக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கர்மணா ஆரம்பம் பண்றோம். வேற ஏதாவது வேலை பண்ணலாம், பார்ட் டைம் வேலை பண்ணலாம், இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்போம், அதுல இருந்து வெளியில எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்ஜி வருது. இதெல்லாம் பிரவிற்த்தி. சோ இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பிரவிற்த்தினால நமக்கு அந்த தங்க வளையல் நம்ம கையில வந்துட்டாலும் அங்க நமக்கு முடியுமா? முடியாது. ஒத்த கையில தான் ஒரே வளையல போட்டுட்டு இருந்தா நல்லது இல்ல, 2 கையிலயும் வளையல் வேணும் அப்படின்னு அடுத்த ஸ்பிருஹா வந்துட்டு. சோ இப்படி பார்த்தேன்னா இந்த ஸ்லோகம் இப்படி இப்படி படிக்கிறதுக்கு பின்னாடி படிச்சா இன்னும் ஈஸியா புரியும். எப்படி ஒரு சின்ன ஆசை வந்து நம்மள வந்து இந்த ரஜச குணத்துல இழுத்துண்டே போறது. ஒரு ஸ்டெப் இன் தட் டைரக்ஷன் நம்மள இழுத்துன்னு போயிடும். சோ இதெல்லாம் இந்த ரஜச குணத்தோட இங்க இந்த ரஜச குணத்துல இருந்து பிறக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். ரஜச குணத்துல இருக்கோமா அப்படின்னு தெரியணும்னா இது இருக்கும். ஆனா நமக்கு வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்ம எந்த குணத்துல இருக்கோம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் ரஜச குணத்துல இருக்கச்சே நம்மளால ஒண்ணுமே புரிய முடியாது. ஏன்னா நம்மளோட மனசு சஞ்சலத்துல ஓடிட்டு இருக்கும். காமான ஒரு மனசுல இருந்தாதான் நமக்கு தெரியும் நமக்கு இப்ப எந்த மாதிரியான ஒரு குணம் நமக்குள்ள மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறது. கர்மயோகம் பண்றச்சுதான் இதெல்லாம் புரியும். சோ நம்ம சத்துவ குணத்துல இருக்கோமா, ரஜச குணத்துல இருக்கோமா, தமச குணத்துல இருக்கோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குருட்டேந்து நல்லதா இந்த கர்மயோகத்தை கத்துண்டு நம்ம நம்ம மனசு மேல ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான், நம்ம ஒரு அப்சர்வர் ஆனாதான் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம அதோட இருக்கிறச்ச அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த ட்ரெயினோட ஓடிட்டு இருக்கிறச்ச நமக்கு அந்த ட்ரெயினோட ஓட்டம் தெரியாது. வெளியில இருக்கிற உலகம் தான் ஓடுற மாதிரி தெரியும். அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியில வந்த அப்புறம் ஓ இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிய முடியும். அது போலதான் நம்ம ஒரு அப்சர்வரா இருந்து பார்த்தாதான் நமக்கு எந்த மாதிரி ஒரு குணம் நமக்கு மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறது புரியும். அதாவது பகவான் வந்து முதல்ல சத்துவகுணத்தை பத்தி அதோட என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒளிமயமா இருக்கும் அப்படின்னார். இப்ப ரஜச குணத்தை பத்தி சொன்னார். ரஜச குணம் எப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பிருஹா ஆரம்பம், கர்மண ஆரம்பம், பிரவிற்த்தி, லோபம் இதெல்லாம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல தமச குணத்தை பத்தி சொல்ற. அப்பிரகாஷோ பிரவிற்த்திஷ்ச பிரமாதோ மோஹ ஏவச தமஸ்யேதானி ஜாயந்தே விவருத்தே குரு நந்தன. அப்பிரகாஷோ இருட்டு, அப்பிரவருத்தி செயலின்மை, பிரவிற்த்தி எங்க சொன்ன நீங்க அப்பிரவருத்தி செயலின்மை, ச மற்றும் பிரமாதோ கவனமின்மை அலட்சியம், மோகம் மோகம் குழப்பம் மாயை, ஏவச்ச மற்றும் கூட,
தமச குணம், ஏ தானி இவை, ஜாயந்தே பிறக்கிறது, விவிருத்தே ஆதிக்கம், குருநந்தன அப்படிங்கிறாங்க பரதர்ஷபன்னார். பரதர்கள்லயே மேன்மையான பரதனை அப்படிங்கிறார். இங்க வந்து குருநந்தன, குரு குலத்துல பிறந்தவனே அப்படிங்கிறார். ஏன்னா குருகுலத்துல ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி தமச குணம் நிறைய இடத்துல இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல அந்த அவருக்கு அந்த பேர் வந்து குருநந்தன அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ இருட்டு, செயலின்மை, கவனின்மை, மோகம், தமச குணத்தின் ஆதிக்கம் பொழுது இவை பிறக்கின்றன அப்படின்னு பகவான் சொல்றார். அப்பிரகாஷோ பிரவருத்திஷ்ச, ஆகாத் கொடுத்து பிரகாஷோ ரெண்டுமே நெடு எழுத்துக்கள். பிரகாஷோ ஆகாத் கொடுக்கணும். அப்பிரகாஷோ பிரவருத்திஷ்ச, கொஞ்சம் ஸ்டாப் படுத்தாதான் விருத்திஷ்ச தனியா வரும். இல்லைன்னா அப்பிரகாஷோ பிரவருத்திஷ்ச பிரவ்ருன்னு வந்துரும். அது வேண்டாம். பிரவருத்திஷ்ச, பிரவருத்தி, விருத்தி, குருக்கு அப்புறம் 2 தான் இருக்கு. விருத்திஷ்ச தீமில் ஆகாத் கொடுத்து அப்பிரகாஷோ பிரவருத்திஷ்ச அங்க நிறுத்தாம விருத்திஷ்ச பிரமாதோ சப்ரமா சமில் ஆகாத் கொடுத்து அப்பிரகாஷோ பிரவருத்திஷ்ச பிரமாதோ மோஹ ஏவச்ச. மோஹ எல்லாமே ஹ தொண்டையிலேருந்து, ஏ தொண்டையிலேருந்து, பிரமாதோ மோஹ ஏவச்ச. தமஸ்யேதானி ஜாயந்தே, தமஸ்யே மஸ்யே மிதாக, தமஸ்யேதா ஏதா ரெண்டும் நெடில் எழுத்துக்கள், நீ ஷார்ட் ஆயிடும். தமஸ்யேதானி ஜாயந்தே, ஜாயந்தே ஜா நெடில் எழுத்து, யந்தே யமிதாக, தமஸ்யேதானி ஜாயந்தே விவருத்தே, விவருத்தே வி விரு மிதாக, விவருத்தே குருநந்தன. பானுஜி. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। अप्रकाशो प्रवृत्तिश्च अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च तमस्येतानि जायन्ते विवृद्धे कुरु नन्दन। பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னேன். ஸ்லோவா சொன்னா மாட்டிடுவோம். ஃபாஸ்டா சொன்னாரா இந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கெல்லாம் சரியா இருக்கும். சரியா சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण। அப்பிரகாசம் இருட்டு. அங்க வந்து பிரகாசம் சத்துவகுணத்துல இருக்கிறச்ச, தமச குணத்துல இருக்கிறச்ச இருட்டு அப்பிரகாசம். அப்பிரகாசம் இருட்டுன்னா இருட்டுல நம்மளால ஒண்ணும் தெரியாது. எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதனால இது அப்பிரகாஷ. அப்பிரவருத்தி, ஏதானு பண்ணணுங்கிற ஒரு 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 உள்ளேந்து ஒரு அர்ஜியே இல்லாம இருக்கிறது. உள்ளுக்குள்ளேந்து ஒரு அர்ஜி பண்ணி வர்றது வந்து பிரவருத்தி. இது அப்பிரவருத்தி. ஏதானு பண்ணணுங்கிற ஒரு ஒரு இதே கிடையாது. பண்ணணுங்கிற ஒரு ஆசையே இல்லாம, ஆசைன்னு இல்ல, ஏதாவது ஒரு பண்ணணுங்கிற ஒரு இன்க்ளினேஷனே கிடையாது. பிரமாதக அலட்சியம். தன்னோட என்ன தர்மமோ அலட்சியம் பண்றது. அத எதை பண்ணணும்னு இருக்கோ அதை பண்ணாம இருக்கிறது, எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதோ அதை பண்றது. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, அதர்மமா இருக்கிற வழியில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றதுக்கு தோன்றதும், எது பண்ண தேவையானதோ அதெல்லாம் பண்ண அதை அலட்சியம் பண்றதும், தன்னோட கர்மாவை, தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ, தன்னோட கடமைகளை அலட்சியம் பண்ணிட்டு வேற எதெல்லாம் பண்றது. இது பிரமாத. மோக குழப்பம். கம்ப்ளீட்டா குழப்பத்துல இருக்கிறது, எதுவுமே புரியாம இருக்கிறது, அது வந்து குழப்பமாம இருக்கிறது மோகம். ஏவச்ச இதெல்லாம் கூட. ஏன்னா இதோட தனியா வேற எல்லாம் இருக்கு. தூக்கம், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றது, இதெல்லாமும் அதுல இருக்கு. இதுல ஆனா ஷார்ட்டா சொல்றதுக்காக அப்பிரகாஷ, அப்பிரவருத்தி, பிரமாதக, மோக, இதெல்லாம் தமஸ்யே தானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தன. இதெல்லாம்
தமச குணத்துல இருக்கிறச்ச மேலோங்கி வரும். இதெல்லாம் அந்த சமயத்துலதான் பிறக்கிறது. எப்பனா இருட்டு, ஒரு கர்மங்களும் பண்ணாம இருக்கிறது, பண்ண வேண்டாதெல்லாம் பண்றது, மோகத்துல இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறச்ச இது அந்த தமச குணம்லேருந்து தான் இதெல்லாம் பிறக்கிறது. சோ இந்த மாதிரி 3 குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ் இதெல்லாம் நம்மளால புரிய முடியாது. நம்மளோட மனசுல எவ்வளவு புரிய முடியுமோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இருக்கு இந்த குணங்கள். நமக்கு எந்த குணங்கள் எப்ப இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பகவான் வந்து இந்த 3 ஸ்லோகங்கள்ல இந்த மாதிரி கொஞ்சமாவது உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இந்த மாதிரி சத்துவகுணம்னா என்ன? எப்படி இருப்பேங்கிறது உனக்கு தெரியும். எந்த மாதிரி குணத்துல இருக்கச்ச இந்த மாதிரியான பிரவೃತ್ತಿகள்லாம் வெளியில வருது அப்படிங்கிறத பகவான் வந்து இந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து கடைசியில குருநந்தன அப்படிங்கிறார். ஏன்னா அந்த குரு டைனாஸ்டியில பிறந்தவா. கௌரவாலும் அங்கேதான் இருக்கா. அந்த கௌரவாளுக்கெல்லாம் தமச குணம் இருக்கிறதுனால இவரை வந்து தமச குணத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கறச்ச அர்ஜுனன் பேரையும் குருநந்தன அப்படிங்கிறார். இந்த தமச குணத்துல இருக்கறச்ச நம்ம எல்லா தப்பான காரியங்களும் தப்பான டிசிஷனும் இந்த குணத்துல இருக்கறச்சதான் எடுப்போம். அநியாயத்தை பார்த்து அதர்மத்தை பார்த்தும் ஒண்ணும் பண்ணாம உட்கார்ந்துருப்போம். எது பண்றது சரி, ஏதாவது பண்றதுக்காக எதுனா தப்பான காரியங்கள் தான் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா இந்த இருட்டுல நம்மளோட புத்திய அப்படியே மறைஞ்சு போயிடுறது. சோ இந்த மாதிரி தமசு, ரஜசு, சத்துவ 3 குணங்களும் அது மாதிரி அந்தந்த லெவல்ல இருக்கு. அது மாதிரி அந்தந்த லெவல்ல இருந்தா அதெல்லாம் மாறிண்டே தான் இருக்கும். நம்மளால எந்த குணத்துல இருந்தாலும் அடுத்த குணத்துக்கு நமக்கு போக முடியும். சோ ஒரு கல்லு மாதிரி இருக்கிறத விட அந்த கல்லு மேல போற ஒரு எறும்பு மாதிரி இருக்கலாம். அந்த எறும்பு மாதிரி சும்மா அப்படி அப்படியும் போயிட்டு இருக்கிறத விட ஒரு ஒரு நலம் பண்றதுக்காக ஒரு ஹனிபியா இருக்கலாம். ஹனிபி இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே பழங்கள், காய்கள் எல்லாம் கிடைக்கிறது. சோ இந்த ஹனிபி மாதிரி வெறும் காய் பழமும் வரதுக்கு பதிலா ஒரு மாடாக இருந்து எல்லாருக்கும் தேவையான பாலை கறந்து கொடுத்துட்டு இருக்கலாம். சோ இந்த பெரும் பாலை கறக்கிற மாடா இருக்கிறத விட ஒரு மனிதரா பிறந்துட்டு தன்னோட புத்தியை யூஸ் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கெல்லாம் இன்னும் நல்லது பண்ணலாம். சோ எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும் இந்த கல்லு மாதிரி தமச குணத்துல இருந்தாலும் ஒரு எறும்பு மாதிரியான ஒரு ரஜச குணத்துல இருந்தாலும் ஒரு நல்ல மனிதனாக உலகத்துக்கு நல்ல வேலை பண்றதுக்கு முடியும். அந்த மாதிரிதான் நம்மளோட மனசு வந்து தமச குணத்துல இருந்தாலும் ரஜச குணத்திலேருந்து சத்துவ குணத்துக்கு மாறணும். ஏன்னா சத்துவ குணத்துல இருக்கிறதுக்கு தான் நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கா, இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கா. அந்த மனித பிறவிக்கு இந்த சத்துவ குணத்தை கொடுக்கறது ஏன் கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஒரே நோக்கம்ல இருக்கிறது. என்ன ஒரு நோக்கம்? பகவான் அடையிறது. இந்த பகவான் அடையறதுக்காக நமக்கு இந்த இந்த ஜென்மத்தை கொடுத்திருக்கா. சோ நம்மளோட எப்பொழுதும் எல்லாம் நம்ம எப்பெல்லாம் இருக்கோமோ நம்ம ஒரு அப்சர்வரா இருந்துட்டு நம்ம எந்த குணத்துல இருக்கோங்கிறது நம்ம நம்ம பார்த்துண்டு அந்த குணத்தை சப்ரஸ் பண்ணிட்டு சத்துவ குணத்தை மேலோங்கி கொண்டு வரதுக்கு எப்பொழுதும் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். சோ இதுதான் பகவான் இந்த 3 ஸ்லோகத்துல எப்படி இந்த எல்லாத்துலயும் விட்டு வெளியில வர முடியும், மேல மேல நம்மளால சத்துவ குணத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இந்த 3 ஸ்லோகத்துல சொல்றார். சோ இதுல இருந்து அப்புறம் 14வது ஸ்லோகத்திலயும் 15வது ஸ்லோகத்திலயும் இந்த மாதிரியான குணத்துல இருக்கிறவாளுக்கு எந்த மாதிரியான ஒரு உலகம் கிடைக்கும், எப்ப நம்மளோட இறுதி காலத்துல நம்ம இறக்கறச்ச இந்த குணங்களுக்கும் நம்ம எங்க போவோங்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறத இந்த 14வதும் 15வது ஸ்லோகத்திலயும் சொல்லிடுறார். 14வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா யதா சத்வே பிரவருத்தே து பிரலயை யாதி தேஹபிருத் ததோத்பத்தியேவ
तदोत्तमविदान् लोकान् अमलान् प्रतिपद्यते யதா எப்பொழுது சத்வே சத்வகுணம் பிரவிருத்தே மேலோங்கி தூ மற்றும் பிரளயம் முடிவு யாதி சேர்வது தேகபிருத் தேகத்தில் வசிப்பவர் ததா ததா அப்பொழுது உத்தமவிதாம் அறிந்தவர்களில் உத்தமமானவர் லோகான் லோகங்கள் அமலான் அழுக்கில்லாத பிரதிபத்தியத்தே அடைவார். சோ சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது தேகத்தில் வசிப்பவர் இறுதி நிலையை அடைந்தால் அப்பொழுது அவர் அழுக்கில்லாத உத்தமமான லோகங்களை அடைவார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். யதா சத்வே பிரவருத்தேது யதா தா நடுலெழுத்து சத்துவே ரெண்டு இத்து இருக்கு. சத்துவே வேப்ர வேமிராகாத் கொடுத்து வேப்ர விருத்தேது விருத்தே விருத் மேல ஆகாத் கொடுத்து பிரவருத்தேது இந்த தூல நிறுத்தாம பிரவருத்தேது பிரலயம் யாதி து பிரல தூ மேல ஆகாத் கொடுத்து து பிரலயம் யாதி பிரலயம் ஐ வருதுன்னா யா வருதுனால பிரலயம் யாதி யா நடுல எடுத்து தி ஷார்ட் ஆயிடும். பிரலயம் யாதி தேஹபிருத் தேஹ தேக இல்ல தேஹ தொண்டையிலேருந்து வரணும். தேஹபிருத் ரெண்டுத்துலயும் இந்த ஹங்கிற ஒரு சத்தம் வழியில் வரதுனால கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டா சின்ன தேஹபிருத் ததோத்தமவிதாन् லோகான் ததோத்தம தோத்த தோக்கு அப்புறம் ரெண்டு இருக்கு தோத்த இல்ல தோத்த ததோத்தமவிதாन् லோகான் விதான் லோ இல்லு வருதுன்னா லோகான் ல வருதுனால ததோத்தமவிதாन् லோகான் அமலான் இன்னண்ட வருதுனால இன்னண்ட ஜாயின் பண்ணிட்டு லோகா நம நோ லோகா நம இன்னண்ட ஜாயின் பண்ணிட்டு நமலான் நமலான் பிரதிபத்யதே நமலான் இப்பிற மூணு ஜாயிண்டா இருக்கு. நமலான் பிரதிபத்ய பத்யதே भारती जी यथा सत्त्वे प्रवृत्ते तु प्रलये यान्ति देहभृत् ततोत्तमविदान् लोकान् ततोत्तमविदान् लोकान् अमलान् प्रतिपद्यते. பியூட்டிஃபுல்லி Thank you, sir. அது மாதிரி கரெக்டா சொல்லிட்டேன். யாந்தி தேகபிருத்னு ஒரு இன்னு போட்ட மாதிரி இருந்தது. அது யாத்தி தான், யாந்தி இல்ல. அது தவிர பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். Thank you, sir. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. Jai Shri Krishna, sir. யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேகபிருத் ததோத்தமவிதாन् லோகான் அமலான் பிரதிபத்யதே. சோ பகவான் சொல்றார், ஒருத்தர் எந்த ஒரு மூணு குணங்களும் எப்பொழுதும் ஓடிட்டு இருக்கும். சத்துவகுணங்கிறது மேலோங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சத்துவகுணத்துல இருக்கிறச்சு யாராவது இறந்து போயிட்டா அந்த அந்த தேகத்துல இருக்கிற தேகி அவர் அந்த ஜீவாத்மா இந்த நல்லவர்கள் எல்லாம் இருக்கிற லோகங்களுக்கு போகலாம். அந்த லோகம் அமலான் அழுக்கில்லாத ஒரு லோகம். அந்த லோகத்தை அடைவார். உத்தமவிதான் உத்தமவிதான்னா அறிந்தவர்களிலே மிகச்சிறந்தவா மகாமுனிவர்கள். மகாமுனிவர்கள் எல்லாத்தையும் அறிந்தவர்கள், நல்ல காரியங்கள் பண்றவர்கள்,
அவ எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்த நம்மளால அந்த இடத்துக்கு சத்துவகுணத்துல இருக்கிறச்ச யாரு இறந்து போறாளோ அவ அங்க போவா. சோ அந்த சமயத்துல எந்த மாதிரியான ஒரு குணம் மேலோங்கி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல போகலாம். அது எப்படி ஒரு கேட்கறதுக்கே என்ன இது கடைசி நேரத்துல என்ன இருக்கோ அந்த சமயத்துல எப்படி போறா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு மைண்ட்ல வரலாம். அது ஆனா ரொம்ப கரெக்டான விஷயம். இப்ப நம்ம கிளாஸ்லயே உட்காந்துருக்கோம். இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நீ எங்க எங்க போவேள் அப்படின்னு கேட்டா உங்க மூடு அந்த சமயத்துல எப்படி இருக்கோ அங்கதான் போவேள். கரெக்டா? ஒரு விஷயம் முடிஞ்ச அப்புறம் நம்ம எங்க போறோம்ங்கிறது அந்த சமயத்துல நமக்கு எந்த மூடு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். ஆபீஸ் முடிஞ்சிட்டு போனோம் அப்படிங்கறச்ச யாருக்கு சில பேருக்கு நம்ம வீட்டுல போய் ஆயா படுத்துக்கலாம்னு தோன்றதோ அவ வீட்டுக்கு வருவா. யாருக்கு அப்பா ஆபீஸ் முடிஞ்சு நம்ம எங்கேயாவது பீச்சுக்கு போலாம் அப்படின்னு போறோம், பீச்சுக்கு போவா. யாருக்காவது கிளாஸ் முடிஞ்சது இனிமே நமக்கு நல்லது ஏதாவது பண்ணோம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு யாருக்கு அந்த மூடு இருக்கோ அவ கோயிலுக்கு போவா. அந்த சமயத்துல எப்படி இருக்கோ அதே ஆளுதான் இருப்பான். அடுத்த நாள் இன்னைக்கு நான் கோயில் போக மாட்டேன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவான். தூங்கணும் எனக்கு அப்படின்னு. அதே ஆளு அடுத்த நாள் எனக்கு அஹ், கோயிலுக்கும் போக வேண்டாம் வீட்டுக்கும் போக வேண்டாம் தூங்கணும் எனக்கு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு போவோம். சோ எந்த மாதிரியான ஒரு காரியம் முடியச்சு எந்த மாதிரியான மூடு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போறோம். அதே மாதிரி இந்த பயணம் முடியறச்ச அதாவது இந்த தேகத்தோட இணைந்திருக்கிற இந்த இந்த பயணம் முடியறச்ச அந்த சமயத்துல எந்த மூடு ஓங்கி இருக்கோ அங்கதானே போவா. அதே மாதிரிதான் பகவான் சொல்றார், நீங்க எப்படி இறக்கறச்ச எந்த குணத்துல உங்களுக்கு மேலோங்கி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உலகம் இருக்கு. சத்துவகுணத்துல ஒரு மூட்ல நீங்க இருந்தேன்னா இந்த மாதிரியான அமலான் இந்த அழுக்கில்லாத லோகங்கள் எந்த மாதிரி லோகங்கள்லாம் எல்லாமே அறிந்தவர்களிலேயே உத்தமமானவர்கள் எல்லாம் போய் சேர்ற அந்த உலகம் இருக்கு. அது அழுக்கில்லாத உலகம், அங்க நீங்க போவேள். சோ அந்த மாதிரி பகவான் சொல்றார், சத்துவகுணத்துல இருக்கிறவா அந்த மாதிரி இடத்துக்கு போவா. இப்ப இந்த இறக்கர்ச்சி ரொம்ப முக்கியமா அந்த எந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 8வது அத்தியாயத்துக்குள்ள யயம் வாபி ஸ்மரன் பாவன் தியஜத்யந்தே கலேவரம் தந்தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எந்த நிலை பற்றி ஒருவர் நினைக்கிறாரோ கடைசியில் தேகத்தை விடும் பொழுது அதிலேயே எப்பொழுதும் நினைத்திருக்க அதே தான் அடைவார். சோ பகவான் ஒரு கன்செஷன் கொடுத்திருக்கார். நீங்க வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணாலும் சரி எந்த மாதிரியான கர்மங்கள் பண்ணாலும் சரி இறக்கர்ச்சி எந்த மாதிரியான உங்களுக்கு சத்தம் எந்த மாதிரியான ஒரு ஒரு குணம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அடுத்த அடுத்த பயணம் தொடங்கும் உங்களுக்கு. ததோத்தம விதான் லோகானமலம். அதாவது இந்த மாதிரியான உலகம் உத்தம விதான் உத்தமமா அறிந்தவர்களோட எந்த லோகமோ அங்க போவா. அது அழுக்கில்லாதது. அது யாருக்கு? சத்துவகுணத்துல இருக்கிறச்ச அந்த சத்துவகுணத்தோட இன்பத்தை அனுபவிக்கிறவா. அது வேணும், அது ரொம்ப அழகா இருக்கே, அதோட அந்த இன்பமான ஒரு குணமா இருக்கோமே, குணத்துல மிதந்து இருக்கோமே அப்படின்னு அதோட ஒரு பிணைப்பு இருக்கிறவா இந்த மாதிரி இடத்துக்கு போவா. ஆனா பகவான் சொல்றார், அந்த மாதிரியான சமயத்துல கூட ஒரு டிட்டாச்மெண்டோட இருந்தோம்னா பகவான் பாதையே அடைஞ்சிடலாம் அந்த சத்துவகுணத்துல. ஆனா அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க ததோத்தம விதான் லோகானுக்கு போய் சேருவேன் அப்படின்னு பகவான் சத்துவகுணத்தை பத்தி சொல்றார். அடுத்தது ரஜசகுணமும்
தமச குணத்தின் பத்தி சொல்ற. ரஜசி பிரலயங்கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ரஜசி பிரலயம், ரஜச பிரலயம் முடிவு, கத்வா சேரும் பொழுது, கர்ம கர்மங்கள், சங்கிஷு பிணைத்திருப்பவர், ஜாயத்தே பிறப்பார், ததா மற்றும், பிரலீனக இறக்கும் நிலையில், தமசி தமச குணம், மூட அறிவில்லாத, யோனிஷு யோனியில், ஜாயத்தே பிறப்பார். யார் தன் கடைசி நேரத்தில் ரஜசகுணத்தில் இருக்கிறாரோ அவர் கர்ம பிணைப்புள்ளவராய் பிறப்பார். தமச குணத்தில் இருப்பவர்கள் அறிவில்லாத யோனியில் பிறப்பார். பகவான் சொல்றார், வருஷனா பார்க்கலாம். ரஜசி பிரலயங்கத்வா, ரஜசி ரஜசி எல்லாமே குரல் எழுத்துகள் தனித்தனியா சொல்லணும். ரஜசி பிரசி மேல ராகாத் கொடுத்து, ரஜசி பிரலயங்கத்வா, பிரலயங்க அப்புறம் க வருதுனால இங்கு ஜாயினிங் ஆன் நாசிக். பிரலயங்கத்வா கத்வா க மேலாக, கர்ம சங்கிஷு ஜாயதே, கர்ம ரபார் சங்கிஷு இங்கன் க ஜாயிண்ட் ஆக்கல, ச மேல ஆகாத் கொடுத்து, சங்கிஷு ஜாயதே, ஜாய ஜா நெடிலெழுத்து, ய குரல் எழுத்து, தே திருப்பியும் நெடிலெழுத்து. கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி, ததா த பிரதா, ததா பிரதா மேல ஆகாத் கொடுத்து, ததா பிரலீனஸ்தமசி, லீன லீ நெடில் எழுத்து, ந குரல் எழுத்து, நஸ்த ந மேல ஆகாத், நஸ்தமசி தமசி மூணுமே குரல் எழுத்துகள். மூடயோ நிஷு, மூ நெடில் எழுத்து, ட டல ட டல கலந்து, மூடயோனிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி, மூடயோனிஷு ஜாயதே. जी रजसि प्रलयङ्गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते. பியூட்டிஃபுல். இந்த ததா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் மூட அதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு இடம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா சொன்னேன். அது மட்டும் கொஞ்சம் ரஜசி பிரலயங்கத்வா கர்ம சங்கிஷு ஜாயத்தே. இந்த ரஜச குணத்துல இருக்கிறவா, ரஜச குணம் மேலோங்கி இருக்கிறச்ச யாருக்காவது அந்த சமயத்துல இறப்பு வந்ததுன்னா, அந்த மாதிரி சமயத்துல பேராசை நிறைய, இந்த பண்ணணுங்கிற ஒரு கர்மங்கள் பண்றதுக்கு ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதையும், ஒரு சஞ்சலமும் இருக்கிறச்சியும், ஏதான ஒரு ஸ்பிருஹா இருக்கிறச்சியும், அதாவது தேவையா இல்லாத பத்தி ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறச்சதான் ரஜச குணங்கள் மேலோங்கி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறச்ச யாராவது இறந்து போனா அவ திருப்பியும் கர்மம் பண்றவளா பிறப்பா அப்படின்னா மனுஷ ஜென்மத்துல பிறப்பா. ஏன்னா மனுஷ ஜென்மம் தான் இந்த கர்மங்களோட பிணைப்போட இருக்கு. அந்த பிணைப்போட இருக்கு, கர்மங்களோட பிணைப்பிலோட இருக்கிற ஜென்மமாக பிறப்பார் அப்படின்னா மனிதராக பிறப்பார். சோ எந்த மாதிரியான மனிதனா பிறப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். மனிதனா பிறப்பானா இப்படி எல்லாரும் மனிதர்கள்லாம் இருக்காளே, அதுலயும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆனா அதுல என்னன்னா, நல்ல கர்மங்கள் நான் ஜென்மம் முழுக்க பண்ணிட்டு இன்னொருத்தருக்காகவே நம்மளோட வாழ்க்கையை கொடுத்துண்டு எல்லாருக்குமே நலம் பண்ணணும், ஜன நலம் பண்ணணும், இந்த எல்லா உலகத்துக்கே நலம் பண்ணணும் அப்படின்னு ஒரு குணத்தோட நான் ஜனம் முழுக்க இருந்துட்டு கடைசி மூமெண்ட்ல ஏதோ ஒரு பேராசையோ வேற மாதிரியான ஒரு ஆசையோ மனசுக்குள்ள வந்துருச்சு, அதனால ரஜச குணம் மேலோங்க இருந்து அந்த சமயம் இறந்து போயிருக்கா அப்படின்னா அந்த மாதிரியான இருக்கவா நிறைய கர்மங்கள்லாம் நல்ல கர்மங்களை சம்பாதிச்சிருக்கிறவா
அவ வந்து நல்ல நல்ல குடும்பத்துல பிறப்பா. ஆனா ஜென்மம் முழுக்க பேராசையும் நற்குணங்களா இல்லாம ஒண்ணுமே நல்ல காரியங்கள்லாம் பண்ணாம நல்ல பலன்களை இந்த ஜென்மத்துல பண்ணாம இருக்கிறவா அவ இந்த ரஜச குணத்துல, ஏன்னா அவளுக்கு எப்பொழுதுமே அந்த பேராசையோடு தான் இருந்திருக்கா. அந்த சமயத்திலயும் பேராசை இருந்திருக்கு. அந்த சமயத்துல அவ வந்து இறந்து போனா. அப்ப அந்த மாதிரியான பேராசையோட இருக்கிறவளோட ஒரு வீட்டுல பிறப்பா. மனிதனா பிறப்பா. ஆனா அதே மாதிரி அந்த லெவல்ல ஆனா ரொம்ப கெட்டவாளா இருந்துட்டு குரோதமும் ஆலசியமும் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது, பண்றதும் தப்பான விஷயங்களை பண்றவா தமச குணத்துல ஜென்மம் முழுக்க இருந்துட்டு கடைசி நேரத்துல ரஜச குணத்துல இறந்து போனார்னா, அவ வந்து ஒரு அசுர குணத்துல இருக்கிற ஒரு ஒரு மனிதனாதான் பிறப்பா. ஆனா 3 பேருக்குமே இந்த ரஜச குணத்துல இறந்ததுனால அவளுக்கெல்லாம் அந்த ஒரு சான்ஸ் இருக்கு. மனித பிறவி கிடைச்சிட்டு திருப்பியும் இதே சத்த குணத்துக்கு இருக்கிறதுல ட்ரை பண்ணி பகவான் அடையறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறார். ஏன்னா அவளுக்கு அப்பவும் அந்த பகவான் அடையறதுக்கான ஒரு தகுதி இருக்கு. ரஜச குணத்துல இருக்கிறச்சே இறந்து போவாளுக்கு. ததா பிரலீனஸ்தமசி மூடயோ நிஷு ஜாயத்தே. ஆனால் தமச குணத்துல இறந்து போறவாளுக்கு, தமச குணத்துல இருக்கிறது, அதாவது அஜ்ஞானமும் மாயையிலும் கலந்து இருக்கிறச்ச அந்த சமயத்துல யாருக்காவது மரணம் வந்தா அவ வந்து மூடயோனிஷு ஜாயத்தே, புத்தி இல்லாத யோனிகள்ல பிறப்பா. புத்தி இல்லாததுன்னா அந்த சேத்தனா இல்லாதது, அதாவது இந்த ஆறாத அறிவு இல்லாதது. மனிதர்களா பிறக்காம ஒரு மிருகமாவோ, ஒரு பட்சியாவோ, ஒரு பூச்சியாவோ, ஒரு மரமாவோ அப்படி பிறப்பா. பகவான் சொல்றார். சோ இதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் கதை பரதரோட. ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருக்கா. ஜென்மம் முழுக்க சத்த குணத்துல இருந்திருக்கா. எல்லாத்துமே அப்புறமா நம்ம நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு எல்லாத்தையும் துறவிட்டு துறவியாக ஒரு காட்டுல போயிருக்கார். காட்டுல போய் இருக்கறச்சு ஒரு நாளைக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கறச்ச அங்கேருந்து ஒரு மானு, அதுவும் கர்ப்பவதி மானு, அத வந்து ஒரு சிங்கம் வந்து அது பின்னாடி துரத்தின்னு வருது. முடியாம அந்த மான் வந்து இவரோட குட்டீரத்துல வந்து விழருது. அந்த விழுந்த அதிர்ச்சியில அது செத்து போறது. ஆனா ஒரு சின்ன மான்குட்டி பிறக்கிறது. அந்த மான்குட்டியோட அவருக்கு மனசு முழுக்க அந்த மான்குட்டி மேலேயே, அந்த மான்குட்டி எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படி அதுக்கு போஷாக் கொடுத்து அதை நல்லா வளர்த்து விட்டு அதையே எப்பொழுதும் பார்த்துட்டு இருந்தார். தான் சாகும்போது அந்த 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 மான்குட்டி அந்த மான் என்னை பார்த்து நான் இல்லாம இந்த மானை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்துல, அப்படிங்கிறது தான்கிற ஒரு மாயையில தான் ஏதோ இந்த மானை காப்பாத்தின்னு இருக்கிற மாதிரி அந்த ஒரு மூடத்துல இறந்து போறார். அடுத்த ஜென்மத்திலையும் அதே மானாக பிறக்கிறார். ஆனா அவர் பண்ண அந்த சத்துவகுணம் எல்லாம் அவர் வீண் போவதில்லை. மானாக பிறந்தவர் நல்ல ஒரு குட்டீரத்துல இருக்கார். அங்க இருக்கிற எல்லா யாகங்களும் அங்க பண்ற தர்ம காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அதுவும் எவ்வளவு அழகான ஒரு மான். அவருக்கு அந்த அந்த தனக்கு போன ஜென்மத்துல தான் எப்படி இருந்தோங்கிறது புரியுறது. தான் ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு நிலையில வந்திருக்கோம்ங்கிறது புரியுறது. அதனால புல்ல கூட சாப்பிடாத மானா இருந்தது. அதாவது காஞ்சி போன புல்களை மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி எப்பொழுதுமே தர்மத்தை பார்த்துட்டு அதே மாதிரி இருந்ததுனால அடுத்த ஜென்மத்துல அது வந்து நல்ல ஒரு குடும்பத்துல பிறக்கிறது. சோ இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த மாதிரி ஜென்மம் முழுக்க நல்ல காரியங்கள் பண்ணாலும் தமச குணத்துல பிறக்கிறதுனால
இப்ப இறக்கச்சே இந்த மாதிரி ஒரு தமச குணம் இருக்கிறதுனால அந்த சமயத்துல என்ன மாதிரி குணத்துல நம்ம சாரோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் நமக்கு வந்து ஒரு யோனி கிடைக்கும் அடுத்த ஒரு ஜென்மத்துல அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. இது வந்து நமக்கு ஒரு இதா இருக்கலாம். நம்ம நாள் ஜென்மம் முழுக்க நல்லதா பண்ணிட்டு இப்ப போய் கடைசி நேரத்துல ஏதோ நடந்துங்கிறதுனால என்ன இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு சிம்பிளான ஒரு இது எக்ஸாம்பிள். உங்க பேங்க்ல நீங்க வருஷம் முழுக்க நல்ல காசு போட்டு நெறைய இது பண்ணாலும், கடைசியா நீங்க வந்து கேட்கறச்ச என்ன தருவா? பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான் தருவா. அந்த சமயத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்க கைக்கு கிடைக்கும். ஏய் நான் இவ்ளோ ஒரு வருஷம் முழுக்க உனக்கு இவ்ளோ பணம் போட்டிருந்தேன் இதுல. இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன். உன்னோட எல்லா இதையும் இப்ப எனக்கு என்னடா அதெல்லாம் தரணும்னா, அதெல்லாம் தர முடியாது சார். இப்ப இந்த நேரத்துல, இந்த க்ஷணத்துல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதான் அவங்க கையில கிடைக்கும். அதுவும் இந்த ஃபாரின் ட்ரேடிங்லாம் பண்றாளே, ஷேர் மார்க்கெட் பண்றாளே, நெறைய ஷேர் அப்படியே எங்கேயோ இருக்கு அந்த ஷேர் பிரைஸ். வாங்க போறச்ச அதுக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலை தான் கிடைக்கும். அது வந்து நீங்க 10ல வாங்கியிருப்பேன் 10,000க்கு பேருக்கும் 10,000 ரூபாயிருக்கு இருக்குடா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல. எனக்கு இப்ப என் காசு அப்படின்னா, அதெல்லாம் நீ எங்க அந்த சமயத்துல 10,000 இருந்திருக்கலாம். இந்த சமயத்துல அதுக்கு ரூ. 1 தான். அந்த ரூ. 1 தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னு தானே நடக்கிறது. அதே மாதிரிதான். நீங்க கடைசி நிமிஷத்துல எப்படி இருக்கீங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்குங்கிறது. அதனாலதான் இந்த அடுத்த ஜென்மங்கிற காரியமே வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம பகவான்ட்ட போனோம்ங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கணும். யார் இதெல்லாம் நம்ம தலையில எடுத்துன்னு திரியணும்? கடைசி மூமெண்ட்ல நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோங்க? அதெல்லாம் வேண்டாமே. பகவான் அடையறதுக்கான வழிகள்லாம் என்ன இருக்கோ, பகவான் ரொம்ப கிளியரா சொல்றார். இதெல்லாம் பண்ணுங்கோ பகவான். என்னோட அளவுக்கு என்னை அடைஞ்சிடலாம். பக்தி யோகம் பண்ணுங்கோ, என்னை அடையலாம். கர்ம யோகம் பண்ணுங்கோ, என்னை அடையலாம். அப்படின்னு பகவான் சொல்றார். ஞான யோகம் பண்ணுங்கோ, தியான யோகம் பண்ணுங்கோ. இதெல்லாம் பண்ணா என்னை அடைஞ்சிடலாம். மத்பாவம் என்னோட பாவம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறார். அந்த மாதிரியான விஷயம் பண்ணும். அதனாலதான் எப்பொழுதுமே அதெல்லாம் பண்ணணும்னா இந்த சத்துவகுணத்துல இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். சத்துவகுணத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னா சத்துவகுணம்ல நம்ம எந்த குணத்துல இருக்கோம் அப்படிங்கிறது புரியறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்காக இந்த உடம்புல இருந்து வெளியில வந்து இந்த உடம்பு எந்த மாதிரி குணத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கஷ்டமான விஷயம். ஆனா பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். வந்தானா எப்போதுமே சத்துவகுணத்துல இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தானா எப்ப இறக்க போறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சமயத்துல சத்துவகுணத்துல தான் இருப்போம். ஸோ அதுக்காக எப்பொழுதுமே முயற்சிக்கணும். அதுதான் நான் வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 10 மணி ஆயிடுத்து. சார் Jai Shri சார் Krishna, sir. கொஞ்சம் இந்த கிளாஸ் சொல்றேன். ஸோ இப்ப இந்த போல் பார்த்துட்டு ஜென்மாஷ்டமிக்கு சனிக்கிழமை வச்சுக்கலாம். பாதி பேர் 9 மணி ஓகேன்னு இருக்கேள். பாதி பேர் வந்து எந்த சமயம் இருந்தாலும் ஓகேன்னு இருக்கேள். பாதி பேர் 9 மணி அப்படின்னு சொல்லியிருக்கேள். நாங்க நல்ல கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வைக்கலான்னு பார்க்குறோம் இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அதனால ஒரு 8:30 மணிக்கு உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டான்னு ஒரு 8:30 மணிக்கு வைக்கலான்னு இருக்கோம் கிளாஸை. 8:30 மணிலேருந்து ஆரம்பிக்கும். நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் டைம் எடுத்துட்டு எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு இந்த கிளாஸ்ல வந்து உட்காண்டேன்னா ஐ கேன் ப்ராமிஸ் யூ ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்பெஷல் சுஜாதாஜி கையில் விட்டா போறாதா, அவங்க பாட்டுக்கு ஏதாவது புதுசா ஏதாவது கொண்டு வந்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா 12 மணிக்கு ஒரு அத்தியாயத்தை சஸ்வரமா சொல்லலான்னு வேற இருக்கும். ஸோ ப்ரிப்பேர்டா வாங்கோ. எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு ஜென்மாஷ்டமி இன்னைக்கு சனிக்கிழமை உட்காந்து எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா அந்த 3 மணி நேரத்துல உட்காந்து பகவான் வர்றதுக்கும் உட்காந்து பகவானுக்காக சஸ்வரத்துல ஒரு அத்தியாயம் சொல்லிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்களும் அதோட சேர்ந்து எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸ்வேதாஜி வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார், எவ்வளவு பேர் அத அக்ரி பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிகாஸ் we are talking of எல்லாம் நம்ம 3.5 எல்லாம் hours. அக்ரி பண்ணிடுவா. ஏன் அக்ரி பண்ண மாட்டா? 20 பேர் வரேன்னு இருக்கா. அதுல சில பேர் 8 முடியாது 9 அப்படின்னு இருக்கா. அதுக்கு தானே மிடில்ல ஒரு வழி கொடுத்துருக்கோம் 8:30ன்னு. ஆனா 8:30 மணிக்கு எல்லாரும் ஷார்ப்பா வந்துருங்கோ.
ஏன்னா வெளியில இருந்து சில பேரையும் கூப்பிட்டுருக்கோம். அவளையும் கேட்கணும்னு இருக்குன்னு ஆசையா இருக்கணும் எல்லாருக்கு. ஸோ அந்த 8:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துட்டேன்னா கிளாஸையும் கரெக்டா ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்காவது முடியாதுன்னா அந்த ஒன்னா திருப்பி போல் தான் போட்டு பார்க்க முடியும். எல்லாரும் வர முடியும் இல்லையா 8:30 மணிக்கு? முடியாதவா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகே சார். வரலாம் சார். வரோம் சார். வரோம். வரோம் சார். 8:30 மணிக்கு வரோம். கண்டிப்பா வரும். தேங்க்யூமா. தேங்க்யூமா. சார் எந்த அத்தியாயம் சார்? 12வது அத்தியாயம். 12 மணிக்கு 12வது அத்தியாயம் வச்சுக்கலாம் அப்படின்னு. சார் சார் ஓகே ஓகே சார். ஓகே ஜி. எல்லாரும் வந்துடுறோம் சார். கண்டிப்பா. தேங்க்யூமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். அந்த 3 இடத்துலயும் இந்த விபருத்தின்னு வருது அப்படின்னா என்ன சார்? ஓங்கி இருக்கறச்ச 12, 13, 14 சத்வகுணம் 3 ஸ்லோகம். விவிருத்தியா இருக்கறச்ச, ரஜசகுணம் விவிருத்தியா இருக்கறச்ச, ஆ. தமசகுணம் விவிருத்தியா இருக்கறச்ச இந்த மாதிரியான குணங்கள்லாம் பிறக்கும். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பிறக்கும் அப்படின்னு பகவான் சொல்ல. ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி.